ஃபுல்லாக மூடி இருக்கு அந்த இடத்தை. ஒரு மொரஸ் மைனர் வந்து ஹை பாஸ் அப்படி இருக்குதுங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். துக்காரன்றால வந்து அது கொஞ்சம் கத்தரிக்காய் இரட்டல் மாதிரி உருளைக்கிழங்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இருக்குல்ல வந்து ஜானைக்கெல்லாம் மாட்டுவோம். ஹோட்டலில் மாறி பொம்பளை பிள்ளைகளோட வட்டி ஜானை வந்துடுறாங்க மக்களே வச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து நுவரெலியா மாவட்டத்தில் நிற்கிறோம். நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நுவரெலியா வந்து நாங்கள் இன்றைக்கி இதில் இருந்து பதில போகிறோம். பதில போய்க்கில் வந்து இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே போய் என்னென்ன செய்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக விடிய வந்து எங்களுடைய சீதாலிய கோயிலுக்கு போனாங்க. நாமத்தை வந்து போட்டு விட்டுருக்கணும். உண்மையிலே வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தது ஒரு நல்ல இதாக இருந்தது. அதோட வந்து ஒரு கவலையான விஷயம் என்ன, தோசை கடை வந்து நான் போன முறை வரைக்கும் வந்து திறக்கலை. அதால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் நினைக்கிறேன் பெர்மனெண்ட்டாக வந்து மூடிட்டோமா இல்லை என்ன பிரச்சனைன்றது தெரியலை. என்றாலும் நாங்கள் இப்போ இதில் இருந்து பயணத்தை வந்து மேற்கொள்வோம். குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம் வந்து காருக்கு செய்திருக்கோம். அதை உங்களுக்கு காட்டில் பார்த்திங்களாண்டா சந்தன மாலை வந்து வேண்டி போட்டிருக்கோம். நாங்கள் அந்த 2 கார் எடுத்துகிட்டு வர கார்லேயும் வந்து இது போட்டிருக்கோம். அதை பார்க்கல ஏதோ ஒரு ஃபீல் உண்டு. அப்போ இதையே போடணும் வந்து முடிவெடுத்து நிறைய கடையில் தேடி இந்த கடையில் தான் இந்த கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு கடை இருக்குது. அதில் வேண்டிட்டாங்க. சரி வலிக்கிடும். இப்போ வலிக்கிட்டாமல் இதுக்கு பிறகு வாகனத்துக்கு வந்து பெருசாக ப்ரெஷர் இருக்காது. நாங்கள் கொழும்பு போக மட்டும் ஃபுல்லாகவே ரக்கமாக தான் இருக்குது. போய்க்கில் பாருங்கள் முன்னுக்கு ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது. நாங்கள் எங்கட தமிழில் சொல்ல போனால் பனியாக இருக்குது. மன்னித்து கொள்ளுங்க மிஸ்ட்ரி என்று சொல்லியிருப்பேன். அது வந்து மிஸ்ட் இது வந்து புதுசாக அந்த டிக்தா புயல் நிலத்தாக்கத்தால் உருவான நீர்வீழ்ச்சி. இதுக்கு ஒரு பேரை வைக்க வேண்டியதான். அவ்வளோ இடிஞ்சு வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே இடிஞ்சு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இதுதான். இவ்வளோ கருங்கல் வந்திருக்கு தான் அங்கே இருந்தேன். இங்கே இந்த கடையை பாருங்கள். இங்கே அது ஃபுல்லாக மூடி இருக்கு அந்த இடத்தை. அதெல்லாம் படு மோசம் அப்படியே வந்து சேர்ந்துருக்கு. இதில் பாருங்கள் அடுத்தது இதுவும் வந்து மிக பெருசு. இருந்த கடைகள் எல்லாம் வந்து சுக்குநூறு அடைஞ்சு போயிட்டு ஒரு அம்மா மையா மிரிக்கினா வேண்டிய தெரியல கடை. இப்போ வெளிமடை வந்துட்டோம். இதிலேருந்து பதில போகிற துண்டு வந்து தாராளமாக பெண்டுகள் இருக்கும். வெட்டி வெட்டி கை உழைகிற அளவுக்கு பெண்டுகள் இருக்கும். பின்னாலேருந்து வேறு ஆக்களுக்கு என்ன நடக்க போதோ தெரியல, பார்ப்போம். சரி இப்போ வெளிமடையில் இருந்து பண்டாரவளை ரோட் கூகுள் மேப் காட்டுன்றது. வளமையாக வந்து பதில ரோட்டில் போகிறது. ஆனால் இந்த முறை வந்து பண்டாரவளை பண்ணிக்கிறோம் நாங்கள். இதிலிருந்து நான் இப்போ இந்த மத்தியானம் போல் எல்லா போன வேண்டாம் மண்டை அடி வரும். பின்னேற போன வேண்டாம் சில்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து அதிசம் பங்களா அந்த ஒரு தூண் அதை பார்த்துட்டு வந்துட்டு போகிறோம். இதில் இருந்து 10 கிலோமீட்டர் தான் காட்டுது பண்டாரவளை டவுன். இப்போ அபத்தலைக்கு அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். போகிற ரோட் வந்து லைட்டான ஏற்றமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அங்கே இந்த வரைக்குள்ள சர்க்கஸில் வரலாம் போல் இருக்குது. ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்களாகவும் இருக்குனால. சரி இப்போ அபத்தலைக்கு வந்துட்டோம். நேரம் சரியா 11:32. இதிலேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் அதிசம் பங்களாவுக்கு போகணும். இந்த அபத்தலை டவுனும் வந்து பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நுவரெலியா மாதிரியே இரவில் வந்து குளிரும், நல்லா இருக்கும். இப்போ அதிசம் பங்களாவுக்கு வந்துட்டோம். இதில் தான் பார்க்கிங் இருக்குது. சரியா பார்க்கிங் கீழே இருக்குது விட்டா. சரி இப்போ கார் பார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிளம்ப நாட்களில் வந்து கூடுதல் ஆட்களை பார்க்கலாம். இந்த வீக்கெண்டில் வந்து பார்க்கலாம். இந்த முறை வந்து அந்த டித்வா புயலுக்கு பிறகு பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்கு இந்த டூரிசம். இப்படியே இதில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனியா டிக்கெட் எடுத்தாச்சு. அதே மாதிரி போட்டில் போட்டிருக்கேன் ட்ரோன் எல்லாம் பறக்கிற தடை, பூக்கள் பறிக்க தடையாம். அதை வந்து கவனத்தில் வச்சுருக்கேன். டிக்கெட் எவ்வளோ போட்டது? எங்கள் ஸ்ரீலங்கன்ஸுக்கு 100 ரூபா, ஃபாரினர்ஸுக்கு வந்து 500 ரூபா. 500 ரூபா வந்து எடுத்துருக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கிறத நீங்கள் போன வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. சும்மா ஃபுல் பிஸியாக இருக்கும். அதோட இந்த மரத்தை பாருங்கள். இந்த சிலுவத்துக்கு மேலே இருக்கிற மரம் வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்துருக்கிறேன்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சதில்லை. இப்போ இந்த ஒரு வியூவை பாருங்கள். இதில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்கும். அப்படியே இதுக்குள்ளே போய் நாங்கள் இந்த முறை வந்து வேலை எல்லாத்தையுமே வந்து உள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்போ அங்கே ஒரு இது மாதிரியே செய்து காட்டுக்கணும். அங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்றதை கைடாக்கள் சொல்லிக்கணும். இப்போ எல்லாரையும் கொண்டு உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன் மியூசியத்தை. அதாவது உள்ளே இருக்கிற மியூசியத்தை வந்து பார்க்க சொல்லி நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோண்டா அது வந்து மேலிடத்தோட கழிச்சு வந்து ஏப்ரல் எடுக்க வேணும். அதே மாதிரி இப்போ இந்த வியூவை பாருங்கள். அதே மாதிரி நிறைய விஷயம் சொன்னவே வந்து லண்டனில் எல்லாம் இப்படியான வீடுகள் இருக்கும். அது இனிமேல் எந்த பணக்காரர்கள் வந்து நினைச்சா மட்டும் வேண்டலாம் அப்படின்னு சொன்னவே. அதே மாதிரி அங்கே ஸ்ட்ராபெரி இதுகளெல்லாம் இப்போ இருக்கும் முதலில் அதே கட்டம் இஞ்சால பக்கத்துலேயும் கொண்டு காட்டுறேன். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ செய்திட்டேன். போன முறை வரைக்கும் தான் அந்த புல்லுகள் எல்லாம் நட்டு கொண்டிருந்தவே இப்போ எல்லாமே வந்து வளர்ந்துட்டு. இங்கே பாருங்கள் இந்த வியூவும். இதில் அங்காள பக்கம் போய் பார்க்கல நல்லாயிருக்கும். இந்த ஒரு வியூலேயும் வந்து நிறைய பேர் வந்து
ஃபோட்டோ எடுப்பினோம் இந்த ரவுண்ட் டைம். இப்போ தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்க சூப்பரான ஒரு வியூ. இதில் முதல் வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டு தங்கலாம். ஆனால் இப்போ என்ன கட்டமோ தெரியலை, விசாரித்து பார்க்குறேன். அதே மாதிரி இதில் வந்து ஒரு மொரஸ் மைனரையும் வந்து வச்சிருக்கிறோம். இது பாருங்கள் நல்லா இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இங்கே இருந்த அவர் வில்லியம்ஸோ அவர் வந்து அப்பா வச்சுருப்பாருண்டு. இதில் வந்து திசகாட்டியும் இருக்குது. இங்கே வந்து நார்த் சைட், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் சைட். இங்கே வரைக்கும் திசை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தானே இருக்கும். சரி, நானும் அப்படியே போய் உள்ள என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படி கனகாலம் பார்த்து மறந்துட்டேன், பார்த்துட்டு வரேன். சரி, இப்போ உள்ளே போய் பார்த்து நான் அவர் பயன்படுத்தின ரேடியோக்கள், அதே மாதிரி பூட்டுகள், மற்றது புக்ஸுகள் எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற அண்ணா வந்து காசுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 79ஆம் ஆண்டு இலங்கை காசு எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து ரூம் புக் பண்ணலாமாம் 5000 ரூபாயும். அது ஏற்கனவே ஏர்லியாக வந்து புக் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னவர். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுமெண்டா. சரி, இப்போ வந்து இவர்கிட்ட கதிரையில் இருந்தாச்சு. இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இவர் வந்து தோமஸ் வில்லியஸ் அப்படின்னு சொல்லினோம். அதை தவிர்த்து இது வந்து 1929ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறோம். 1931ஆம் ஆண்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளே வந்து இதை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இவர் அப்படி என்னத்தை யோசிச்சிருப்பார் இருந்து அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் பாஸ், அப்படி இருக்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். சிலையை பாருங்கள், அதெல்லாம் தொட்டு பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் ஃபைபர்லாம் வந்து செய்திருக்கணும். அப்படியே கீழே வரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வயர், அந்த மற்ற வயர் இருக்குது தானே, அதில் வந்து நூலை வச்சுருக்கணும். இதை கூடிய அந்த ரியலாக கொஞ்சம் செய்திருக்கலாம் வந்து தோணுது. ஆனால் நல்லா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறது. பார்க்கலாம் உங்களுக்கு ஞாபகம் பெறும் எங்களுடைய லிப்டவுன் சீட். அதுக்கு வந்து புது கார்ன்றால வந்து அது கொஞ்சம் ஹெவியாக நாங்கள் காரை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதில் வந்து நாங்கள் அங்கே போகலை. என்ன பார்த்திங்கன்னா போனோம்னா கட்டாயம் இந்த சர்வீஸ் போடுறதுக்கு முன்னுக்கு என்ன நடக்கும்ன்றது இப்போவே வந்து என்ன நடக்கும்ன்றது தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி இதுக்கு முதல் வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கே தெரிஞ்சிருக்கும் கார்கள் எப்படி பயன்படுத்தலாமா இல்லையா என்று. ஆனாலும் வந்து இது வரைக்கும் கூட ரிஸ்க் எடுத்து ஓடலை. லோட் கீரை போடுறேன், நார்மலாக ரிலாக்ஸாக ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலில் வார வருஷம் வந்து தங்குவினம் அப்படின்ட்டு சொல்லி ஏன்னா நல்ல ரிலாக்ஸாக இருக்குமா. எனக்கும் அந்த ஒரு ஐடியா வேறு இல்லை, இப்போ அது தோணுது. இங்கே வந்து இதில் என்ன விஷயங்கள் போட்டிருக்கீங்கன்னா ட்ராவல் கைட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து இதில் போட்டிருக்கேன். நீங்களும் தான் பார்க்கலாம். அப்படியே இப்போ பாருங்கள் பங்களாவை இவையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரட்டும். அப்படியே வலிக்கிடுவோம். போய்க்கலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது காட்டுறேன். சரி, அவையில் இப்போ வலிக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனங்கள் வந்து எழுதியிருக்கணும். உண்மையிலுமே இந்த வசனங்கள் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஆறுதலாக நின்று வாசிக்கல தான் சில விஷயங்களை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், நான் இப்படி 4-5 இடங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், if you cannot find the happiness along the way, you will not find it at the end of the road அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறோம். இது இந்த தமிழ் மீனிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். எனக்கு சொல்லிக்கல, நான் ஏதாவது பிழைக்க விட்டுட்டேன்டா அப்புறம் அதுக்கு வந்து ஏதாவது கதைப்பீங்கள் அப்படின்றதால தான் நான் வந்து சொல்லலை. அதோட இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், the earth doesn't not belong. உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து if us belong to the part அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். அதாவது இந்த பூமி வந்து மக்களுக்கு சொந்தமானதுன்றதை சொல்லலாது, அதுதான் வந்து இதில் காட்டியிருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க தயவுசெய்து. அதோட வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ளவர்ஸ் ஹஸ் அ சோல். மற்றது ப்ளோசமிங் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, ப்ளோசமிங் இன் நேச்சர், அதாவது ஒவ்வொரு பூவும் ஒரு ஆன்மா இயற்கையாகவே பூக்குறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். அது தவிர்த்து இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்கணும், ஃப்ளவர் கேன் நாட், சூரிய ஒளி இல்லாமல் பூக்கள் பூக்க முடியாது, பூ மலர முடியாது, அன்பு இல்லாமல் மனிதனும் வாழ முடியாது அப்படின்றத போட்டிருக்கணும். அதை தவிர்த்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருக்கணும். இதில் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். இதையே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இதில் இருக்கிற எல்லா பூந்தோட்டத்துலேயும் நீங்கள் ஃபோட்டோவும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஆக்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தால் பிறகு இதில் இருந்து எல்லா வழிக்குள்ள போகிறோம். முதலாவது போய் சாப்பிடணும். ஏன் திருவா எல்லாருக்கு போயிடலண்டா வெயிலுக்குள்ளே போய் அது இப்போ கிளைமேட் வந்து இந்த நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட் இல்லை, கொஞ்சம் வெயிலாகவே இஞ்சாலே பக்கம் இருக்குது. அதால் வந்து ஆக்களும் வர்றது வந்து குறைவாக இருக்கும். அப்போ போய் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 4 மணி போல் ராவணா ஃப்ளையிங் வந்து ஏன்னா இவையில் வந்து 9 ஆச்சு ஏற்கனவே போயிருக்கணும் போன முறை வரைக்கும். அப்போ இந்த முறை போய் நாங்கள் ஃப்ளையிங்கில் பறக்கல மதுரையில் அதை தவிர்த்து அங்கே போய் லிட்டில் கார்டன் ஸ்பீக் இருக்குது தானே, அங்கேயும் வந்து ஒரு ஐடியா தான். ஆனால் அங்கே போய்க்கல தான் எங்களுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து விளங்கும். அது மாதிரி இங்கே டாய்லெட் வசதிகள் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஒரேடியாக அப்படியே
வெளிக்கிடும். சரி, இப்போ பதிலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். போய்க்குள்ள வந்து ஏற்ற மாதிரி தான் ரங்கைக்கெலாம் நல்ல ஜாலியாக இருக்குது ஓடுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஹபத்தில் பண்டாரவில் டவுன் அந்த வியூ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஓடி 1:50க்கே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம், அதாவது இல்லை டவுனுக்கு. இப்போ இதிலேருந்து ஓகே எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லம் ரைஸ் சாப்பிட போகிறோம். போன முறை வந்து சாப்பிட்டவையாம், ஆனால் எனக்கு கடை தெரியல. நான் ஒரு கடை வச்சுருக்கேன், அதுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். கொஞ்சம் புது ஹட்டுகள் எல்லாம் வந்துட்டு இதில் மொட்டி ஹட்டா மெட்டி ஹட். இதில் சஃபாரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். நாளைக்கு வந்து தேயிலை ஆகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டிகிட்டு வருவாங்க. எல்லா டவுன் பரவாயில்ல, எல்லா டவுன் வளமையே மாதிரியே தான் இயங்குது. புது ஹட்டுகள் எல்லாம் வருவாது. பைக் ரெண்ட் எடுத்து சுற்றலாம். இன்றைக்கு நைட் நாங்கள் இங்கே தான் நிற்க போகிறோம், நைட் லைஃப் பார்க்க போகிறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல சாப்பாடு செட் ஆகாது. என்ன தேடினாலும் பேரே தெரியாத சாப்பாடுகள்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இதில் போன முறை வரைக்கும் நோ பார்க்கிங் போட்டிருந்தவங்க. இந்த முறை வந்து லோக்கல் ஆக்கள் வந்து இன்றைக்கு தனியாக மார்க்கெட் போட்டிருக்கணுமா இல்லை இன்றைக்கு தனியாக தான் நினைக்கிறேன். ரெண்டா வளமையாக போட விட மாட்டாங்க இந்த இடம். சரி, ஒரு அடியாக நாங்கள் அந்த சாப்பாட்டு கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணோம். சரி, இப்போ சாப்பாட்டு கடைக்கு வந்துட்டோம். பார்க்கிங் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான், கேட்டு விட்டாச்சு. அதில் வந்து 150 ரூபா 2 மணி அளவு வந்து கேட்டிருக்கணும். நாங்கள் இதில் இந்த எல்லாம் போயிட்டு வர்றதால குறிப்பாக நான் இதுக்கு முதல்ல வந்து சாப்பிட்டது இதுக்குள்ள ஒரு கடையில் எனக்கு மறந்துட்டு இருந்தாலும் இப்போ இதில் கேட்டு நாங்கள் லம் ரைஸ் இருக்குன்னு சொன்னவேல். அதால் வந்து கஃபே எடின். அந்த எடின்ன்றது எங்கேயோ ஞாபகம் இருக்குத்தானே எனக்கு. முதல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நைனாச்சிட்ட படம் எல்லாம் போட்டிருக்கும். இப்போ வந்து எல்லாம் மாற்றிட்டோமா இல்லை வேறு ஹாப்பியாக பரவாயில்ல, இருந்தாலும் வித்தியாசமாக ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் முக்கியம் இல்லை இருந்தால் சரி. ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நைஸ். எங்கடையா கிழங்கு தெரியல. மேலே வந்தேன்னா மேலே இருந்தவேல். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் நான் அந்த லம் ரைஸ் அதே கடை தான். ஆனால் இப்போ வந்து பெருசாக்கிட்டோம். இப்போ வெள்ளைக்காரன் வந்தால கீழே போயிருக்கலாமான்ட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டவேல். ஓகே, நாங்கள் கீழே போகிறோம்னு சொல்லிட்டோம். உள்ள டீம் வந்து வந்திருக்கணும். ஓகே, இப்போ சிக்கன் லம் ரைஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து லம் ரைஸ் சிக்கன். அதை வந்து என்னென்ன இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 10 அப்பளம். இது வந்து சிக்கன் கறி. இதுக்கு அந்த குச்சியால் வச்சு மூடி இருக்கு. இதில் வந்து என்னென்ன வச்சிருக்கிறோம்? இதில் வந்து கட்லட், கத்தரிக்காய் பிரட்டல் மாதிரி, உருளைக்கிழங்கு, இதில் சிக்கன் போட்டு இந்த ஒனியன் சம்பல். இது என்னது? நான் நினைக்கிறேன் காளானா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. காளான் மற்ற கட்லட். சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு. பாசுமதி அரிசி பயங்கர சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரைஸுட்டு அளவு வந்து குறைவாக இருக்கு. கொஞ்சம் வளர்ந்த உடனே ரைஸின் அளவு குறைச்சிட்டு போல இருக்கு. இதை பாருங்க, வந்தாக்கள் சாப்பிட்டுட்டு போயிடும் போல இருக்கு. நல்லா இருக்கா? இல்லை, நல்லா இருக்கு. சரி, சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மோடிஃபை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் உரைப்போட சாப்பிடணும், அரிசி அவிய சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து பொய்க்கதான். ஆனாலும் வந்து அவின முறையில் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டது வந்து ஒரு வித்தியாசமாக. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஹோட்டல் பெருசானால கொஞ்சம் மோடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராவணா ஃப்ளையிங் வந்து போகிற ஐடியா இருந்தது. ஆனால் இதில் எல்லாமே ஐடியா இல்லை, பயங்கரமாக டயர்டாக இருந்தோம். அதால் இதுலேருந்து ஒரு ரூம் ஒன்று எடுக்கப்புறம், அதாவது ரூம் வந்து இவ்வளோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் வந்து பார்க்க போய்களை வந்து கொஞ்சம் வெளியில் தான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி காட்டுது. அதால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்குது, போய் பார்ப்போம். சரி, ஒருபடியாக ரூமில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ இல்லையில் வந்து சாப்பிட்டுட்டு ரூம் எடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்கள் இருக்க மாட்டாங்க. ரூம் booking.comல புக் பண்ணுறத விட நேரில் போய் எடுத்தால் நல்லம் அப்படின்னு யோசிச்சிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இருக்கிறது ஃபுல்லாக வெள்ளைக்காரங்களாக தான் இருக்குது. இன்றைக்கு புதன்கிழமை, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் புக்கிங், எல்லா இடம் புக்கிங். ஒரு ரூம் மட்டும் போய் பார்த்தேன் 15,000 25,000 வரைக்கும் வருது. அதனால் இப்போ வந்து முடிவு எடுத்துட்டோம். இதிலேருந்து நாங்கள் கதிர்காமம் போகிறோம். இப்போ வந்து 4 மணி ஆகுது. இதிலேருந்து கொஞ்சம் இறங்கி, ஆனால் பின்னேரம் வந்து அந்த புத்தலை காட்டு துண்டுக்களை வந்து ஜானைக்குள்ளே மாட்டுவோம். இப்போ அதுதான் வந்து எனக்கு யோசனையாக இருக்குது. அது வேறு புது காரோட போகிறோம்.
என்றாலும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். இதிலேருந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் இந்த சின்ன சின்ன பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கிறோம். வந்த உடனே அப்படியே வந்து வெளிக்கிறது தான். போய்க்கில் யானைகள் அடிக்கு போயிட்டு நான் உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். அல்லது ராவண எல்லாம் சில வேலை பார்க்கலாம், அங்கேயும் போய் நம்மண்டா இல்லாட்டிக்கு போவாட்டிக்கு நான் ஒரேடியாக பத்தில் அந்த துண்டிலே வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா இடையில் அந்த யானை இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி வாழைப்பழத்தையும் வந்து வேண்டிட்டு போயிட்டோம். அந்த அம்மா கிட்டவா யானைக்கு அவங்களுக்கு கண்டு கேட்டுட்டு யானைக்குன்றோன்னா கொஞ்சம் நல்லது இல்லாமல் தந்தவா. இன்னும் 3 கிலோமீட்டர் இதுலேருந்து போடுவான் யானை நிற்கிற இடத்துக்கு. இப்போ வந்து யானை வந்துட்டுது. அங்கே போகல, ஒரு வாகனம் இல்லை பேக்கப்புக்கு, சைட்டாகவே நிற்போம். இந்த இப்போ ஒரு வாகனம் மட்டும் வந்திருக்கு, இதுக்கு பின்னுக்கு வந்து போடலாம். கேப்பண்டா போங்கலடா, அப்போ நாங்கள் பின்னால் வரோம். இன்னும் மட்டும் வருது அப்படி தானே. யானைக்கு பயந்து விட்டுருக்கிடுவோம். எங்களை மட்டும் பார்த்து வச்சுட்டு இல்லை தேவை அடுத்ததுக்கு போட்டாச்சு. வாழைப்பழத்தை போட்டாச்சு ஒன்றுக்கு. இது பரவாயில்லையா, ஆனால் அங்கால இருக்கிறதாங்க கொஞ்சம் டேஞ்சர்ட்டாங்க. ஆனால் பார்த்துட்டு அதே பிக்கப்புக்கு பின்னால் போய் கொண்டிருக்கோம். இஞ்சால ஒன்று நிற்கிறான்னு சொன்ன வேறு ஒரு அண்ணா, ஆனால் இப்போ வரைக்கும் வந்து காணல. இஞ்சால பக்கத்துக்கும் வந்துட்டோம். அப்போ இனி அவ்வளோதான். அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்று தான். இதுக்குள்ள பெட் பிடிச்சி நாங்கள் எத்தனை இருக்க மாட்டோம். இதால் தான் ஜால சஃபாரிக்கு போகிறது, இதுக்கால போகிறது. ருக்குனு ஜால நேஷ்னல் பார்க். ஓகே இந்த அலியா சாப்பிடு, பாய். அது சரி சரி, இல்லை எவ்வளோ தான் 2 ஜானை தான். ஆனால் அது பக்கத்தில் பேசாம நிற்குது. அதான் சரி. இப்போ நான் 2 யானை தான் நிற்குமென்று யோசிச்சேன். 3ஆவது யானை ரோட்டில் நடுவில் நிற்குது. இதை நாங்கள் எப்படி தாண்டி போகிறோம்? அதில் வேறு இந்த வாகனம் வேறு ஸ்லோவாகுது. அப்படியே ஸ்லோ ஆக்கிடுறா கைப்பிள்ளை. அப்படி பழம் வேற இல்லையடி. அப்போ பக்கத்தில் என்ன போட்டுட்டு வந்துருக்கலாம். 2 வெகனார் தான், பரவாயில்ல. போடுங்க, கொஞ்ச நேரம் போடுங்க. அது தண்டவாள போனால் அப்புறம் தான் போகலாம். என்ன பெருசு பரவாயில்ல. பின்னுக்கு வர அடுத்து நிற்போம். போயிடாடி, என்ன பாஞ்சி வேண்டா போகிற அதால். அப்படியே இப்போ பின்னால் போய் கொண்டிருக்கோம். அந்த காரங்களை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் ஒரு வாகனம் வருது. ரோட்டில் மறைச்சு அது போ. எப்படி போகமா போகிறாங்க? இந்த வரங்க யானை நிற்கிது பக்கத்துலேயே. பாய் பாய். பொம்பளை பிள்ளைகளோட வட்டி ஜாலம் வந்துடுறாங்க மக்களே. வச்சு எங்களையே பதப்படுத்தி விட்டுறாங்க. நேரம் சரியா 6:36. நாங்கள் கதிர்காமத்துண்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து விசாகான்ற ஒரு ரூம், போன முறை கனடா அண்ணாக்களோட வரைக்கில் தங்கின ரூமுக்கு அடிக்கே போய் கொண்டிருக்கோம். மறுபடியும் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரி, இப்போ கடைசியாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூம் வந்து பரவாயில்ல, ஆனாலும் வந்து ட்ரிபிள் ரூம் தான் இருக்கின்றதால ஓகே சொன்னாலும். ஆனாலும் வந்து 6000 ரூபாயும் 6600 2 ரூம் தான் வந்து எடுத்துருக்கிறோம். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நாளைக்கு வந்து கதிர்காமம் போகிறோம். கதிர்காமத்தில் எப்படியான இயற்கையானது நடந்திருக்கு, அதுக்கப்புறம் மாற்றங்கள் நடந்திருக்கும், எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்குது, அதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.